இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறபடினால எல்லா இடங்களிலுமே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் என்ன செய்வாங்க, எல்லா இடங்களையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அதில் நமக்கு ஆண்டவர் என்னென்னைக்கு உங்களுக்கு பேச போகிறாரோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். அதில் நம்முடைய சபையில் பேசின அதே செய்தியை தான் இந்த நாளிலே உங்களுக்கு கொண்டு வந்தோம். ஏன்னா இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே என் சபையில் கர்த்தர் என்ன, என் சபை விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன பேசினாரோ அதை தான் என்ன செய்கிறேன் உங்களுக்கும் பேச நான் விரும்புகிறேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 14 குறிப்புகள் இருக்குது. 14 குறிப்பு இருக்குது. அதனால இவ்வளோ பேரும் மாற்றணும்னு சமைச்சு என்னன்னு. ஸோ அதனால போய்கொண்டே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்னோட கூட வாங்க. 2 முக்கியமான காரியங்கள் தான் நம்ம சொல்லி பார்க்கறது. நாம் ஏன் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் வச்சுக்கொள்ளும். ஸோ அதனால இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச போகிறாரோ அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்களா? சந்தோஷமாக இருக்குங்களா? ஒரு கோச்சிக்கு போய் பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாரும் வருவீங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதாவது சகோதரிகளுக்கு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே ஓடாக வாசித்து கொண்டே வருவேன். நாங்கள் சில சம்பவங்களை நாங்கள் என்ன செய்வோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறேன். ஸோ அந்த வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் 1ஆம் நாள் காலையில் அதிக இருட்டோடு என்ன செய்திருக்கிறார், வயதகனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த. முதலாவது நமக்கு தேவையான ஒன்று தேவனை தேடுவதற்குரிய நேரம் அதிகாலை. அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது இந்த ஸ்திரீயானவள் கல்லறைக்கு போய் என்ன செய்கிறார், இயேசுவை தேடு. யோசிச்சுப்பார், அதிகமான வேலையில் கல்லறைக்கு போகணும்னா எப்படி இருக்கு யோசிச்சுப்பார். நம்ம ஊர்லாம் கல்லறைகளுக்குலாம் போனோம். இந்த அம்மா என்ன செய்வாங்க, அந்த வானொலியை குளிச்சு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எதையோ ஒன்றை காணும்படியாக போகிறார். அவங்களுடைய விசுவாசத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் கல்லறைக்கு போயிட்டு பாருங்க. அதிகாலையில் என்ன செய்யறாங்க, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, இருட்டோடே. நமக்கெல்லாம் அதிகாலை சென்னைகளும் எப்படி தெரியல. அதிகாலைங்கிறது 10 மணிக்கு சில பேர் ட்ரெஸ் பண்றது அதிகாலையா இருக்கும். ஆனால் இவங்க அதிகாலையில் போகிறாங்க. நாம் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விழித்திருந்த நாளிலே ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், நாமே அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டு நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, நம்ம அதிகாலையில் ஒரு விஷயத்துக்கு போனோம்னா என்ன நடக்கும், நமக்கு என்னது, ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம்னா நம்ம நினைச்ச நேரம் போக மாட்டாங்க. உலக கலை வந்து ஓடி போயிருக்கோம். சபைக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடும். முக்கியமாக இப்படியே தெரியல. சில சபைகள் எல்லாம் 8 மணிக்கு வாங்கினா அவங்க நைட் 8 மணிக்கு வருவாங்க. இப்போ சொல்லுவாங்க, ஏன் போட்டிங்கன்னா பிஎம் போட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியலை அப்படின்வாங்க. ஸோ அதனால் அவங்க இன்னொரு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம். நம்ம புத்திரையில் சந்தோஷமாக இருந்தீங்களா? அன்னைக்கு அழுதிங்களா யாரும்? இல்லையே. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மரித்து இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஊழியக்காரராகிய பேதுரு மற்றவங்களுக்கு ஓடி போயிட்டு சொல்றான். வாசிக்க ஓடினார்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், உட்கார்ந்து செய்யக்கூடாது. என்ன உட்கார்ந்து தானே சரியா அமர்ந்தான் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் வித்தியாசப்பட என்னுடைய வார்த்தைகள் என்னால் கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப என்ன செய்யணும், ஊழியம் எப்படி இருக்கணும், ஓடி செய்கிற ஊழியமாக இருக்கு. நானும் பாசனம் அந்த நாட்களிலே ஓடுவோம். எங்கெங்கெல்லாம் ஓடுவோம். ரொம்ப ஏசியத்துக்கு விரட்டி விட்டாங்க. ஓடி போங்க, நீங்களும் வராதிங்க. நீங்கள் வந்து இங்கே ஜெபிக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கிற மனங்களெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. கோயில கத்தி ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபத்தை விட மாட்டோம். இங்கிருந்து போவோம், திரிசூலத்துக்கு போவோம், மழையை நிறுத்துவோம், அப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படி அது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு ஜெபம் படிச்சுட்டு என்ன ஆசையாக வந்து அந்த ஒரு கடையில் வந்து இட்லி சாப்பிடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாது. நாம் எப்பொழுதுமே சில பழைய காரியங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டேன்,
அவனை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஸோ ஆகவே இங்கே என்ன செய்யப்படுகிறது, அவர்கள் என்ன செய்யப்பட்டு எவ்வளவு தூரம் ஓடினால ஒரு காரியத்தை கண்டு துக்க முகத்தோடு ஓடுகிறார். ஆமை இயேசு கிறிஸ்து சொன்னாரே அந்த விஷயம் ஆமை நடந்திருக்கிறதா நடக்கவில்லையா என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறபடினாலே அவர் யாரிடத்திலே ஓடுகிறார். ஆமை யாரிடத்தில் ஓடுகிறார்? பேதுருவிடத்திலே போகிறார். ஆமை அவங்கெல்லாம் யாரு? பேதுருனா யாரு? சீசர்கள். ஆமை அப்ப அந்த சீசரிடத்துல ஆமை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்க யாரிடத்திலே போக வேண்டும்? உங்கள் போதகரிடத்திலே போக வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் அத்தை வீட்டுல, மாமா வீட்டுல, சித்தப்பா வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கைவிட்டது பிறகு அப்புறம் பாஸ்டர், ஆமா பாஸ்டர், உள்ள பாஸ்டர்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல் யாருக்கு சொல்லணும்? ஊழியக்காரருக்கு சொல்லணும். உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. வந்தால் முதல் உங்களுக்கு என்ன செய்வாங்க? இவர் எவ்வளவு தூரமா ஓடினாலும் அதே போல அந்த அவர்கள் என்ன செய்வாங்க? வயசானது ஆனால் என்ன செய்யறாரு? ஓடி வாழாரு. என்னது இந்த விஷயம் என்னாச்சு என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். மற்ற சீசர்கள் கொஞ்சம் வேண்டது வாலிபர்கள், யோவானவர்கள் என்னது கொஞ்சம் வாலிபர்கள். இந்த வயதானவர் யாரு? பேதுரு. திருமணம் முடிச்சு அவர் 40 வயதுக்கு மேலானவர். அதனால அவர் என்ன செஞ்சாரு? கொஞ்ச தூரம் போனோன்னு போயிட்டு என்ன செய்யுங்க விஷயத்தை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு மற்றவங்க என்ன செய்யறாங்க? துரிதமாக ஓடுகிறார்கள். ஏதோ ஒன்று நாமே காண வேண்டும் என்று சொல்லி வாசிங்க. போனவர்கள் போயிட்டு டக்குன்னு என்ன செஞ்சாங்க? அப்படியே பிரேக் பண்ணி வந்துட்டாங்க. ஆமா, சிலர் நமக்கு பயம் உண்டாகும். ஆமாங்க, இது கல்லறையில நடக்கிற விஷயம். அதனால அவங்க போன ஸ்பீட்ல என்ன செஞ்சாங்க? அப்படியே ரிவேஸ் பண்ண மாட்டாங்க. சொன்னாங்க சில விஷயங்களுக்கு அப்படித்தான் நம்ம போவோம். ஆனால் போயிட்டு என்ன செய்வோம்? அப்படியே அப்படின்னு சொல்லி வந்துடும். அது மாதிரிக்கு இது வாராங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த லைவா நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதனால நீங்கள் இவைகளை நல்லா கேட்டுக்கொண்டிருந்தா தான் விளங்கும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? என்னோட பாஸ்டர் வந்துட்டு எங்களுக்கே வர பிரசனம் பண்ணாமல் உங்களுக்கு வசனத்தை வாங்கிட்டே போகிற அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்வதற்காக தான் உங்களை என்ன செய்யறேன் இங்கே கொண்டுட்டு வரேன். அவாசிங்க மகள் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். பேதுரு போகிறார். பேதுரு என்ன செய்கிறார்? அவர் போய் கல்லறைக்குள் போய் பார்க்கிறவர்களுக்கு அங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது. அங்கே ஒரு ரகசியம் ஒன்றை காண்கிறார். பேதுரு ஒரு ரகசியத்தை காண்கிறார். அங்கே வாசிக்கிறேன். கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். கண்டோடனே பேதுருக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அவர் போயிருக்கிறார். ஆனால் திரும்பி எப்ப வருவார்? புரியுதா? அதுதான் நான் சொல்றேன். விசுவாசிக்கிறாங்க, நம்புறார் பேதுரு. ஆனால் அவர் திரும்பி எப்ப வருவார் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சந்தேகம். காரணம், யூதருடைய முறைப்படியாக அங்கே இந்த சுத்தி இருப்பது என்று சொல்லுங்க. அந்த தூங்குறாரா? செய்தி மனம் தூங்குகிறார். சரியா? அவருடைய அடையாளம், யூதருடைய அடையாளத்தின்படி அந்த தலையில கட்டிருக்கிற இது அப்படி சுத்தி வைத்திருந்தால் அவர்களுடைய முறைப்படி என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாம் உட்காந்து சாப்பிடுற நேரம் யாரோ ஒருத்தருக்கு அவசரமா இங்கே போறதா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? அந்த தலையில சுத்தி இருக்கிறதை கொண்டு வந்து அப்படி அதை சுத்தி வச்சுட்டு அவங்க போனாங்கன்னா அவங்க திரும்பி வருவாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அதை சுற்றி இருக்கிறதுனால கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு அதை நான் திரும்பி வருவேன் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்கிறார்? யூத முறைப்படி அதை சுற்றி வைத்தபடினாலே அவன் பேதுருவை பார்த்தவுடன் அவனுக்கு நம்பிக்கை வந்தது. இயேசு உயிர்த்தெழுந்து என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தெழுந்து விட்டார், போய்விட்டார். ஆனால் அவர் எப்ப வருவார் என்று சொல்லி அவன் அறியாது இருந்தான். சரியா? ஆகவேதான் அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கும். சீலை கிடக்கிறதையும் தலையில் சுற்றிய சீலையும் வைத்திராமல்
அது தனியே ஒரு இடத்துல என்னவாகிறது, சுருட்டி அது வைத்திருந்ததை அடையாளம் என்னன்னு கேட்டா உயிர் தெழுந்த இயேசு மீண்டும் இங்கே வருவார் என்று சொல்லி கரங்களை கட்டி நாங்கள் அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. அவன் இயேசு சொன்னதை அவரை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் எப்ப அவரை இனி நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி அவனுக்கு அடையாளம் இல்லை. நாம் வாசிக்கிறேன். கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். இது கண்டோனே எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு, என்ன விசுவாசம் உண்டாயிட்டு, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் என்ன செய்ய மூன்றாவதுதான் உயிரோடு எழுப்பி அவர் என்ன செய்தாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் இனி திரும்பி எப்ப வருவார் என்கிறது அவர்களுக்கு ஒரு கேள்வி கிடையாது. சரியா? இங்கேதான் நம்ம முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். சரியா? அப்ப எல்லாரும் சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள், வசனத்தை கேட்டார்கள், அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இயேசு உயிர் தெரிந்தது உண்மைதான், ஆனால் அவர் திரும்பி அவரை இனி நாங்கள் தரிசிக்க முடியாது என்று சொல்லி வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அந்த வசனம் வார்த்தைகளுக்கு என்ன செய்யப்படவில்லை. உங்களுக்கு அது மறைபொருளாய் காணப்பட்டது. அந்த காலை மாலை வேலையில் வந்திருக்கிற நமக்கும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது மறைபொருளாக இருக்கும். ஆகவே அந்த மறைபொருள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வரும். ஆகவே இந்த நாட்களிலே வேதத்தை நம்ம மேலோட்டமாக வாசித்துக் கொண்டிருக்க கூடாது. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்கள் அந்த நாட்களில் வேதங்கள் ஒரு சபை தான் இருக்கும். ஆரம்ப காலங்கள்லாம் எங்களுக்கு ஏசிய சபை மட்டும்தான். வேறு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே சேனசுந்தர போயிட்டு செய்தி கேட்கணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு செய்தி. இப்போ எனக்கு பாஸ்போர்ட் மாதிரி வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய பரிசுத்தமான பிரசங்கம் பண்ணாலும் இப்படி கையிலே தண்ணி உள்ள காலம் வந்துடுச்சு. யூடியூப்ல அந்த பிரசங்கம் மற்ற வேலை தெரிஞ்சது. அப்படி இன்னைக்கு என்ன இருக்கு, சில பேர் சொல்றாங்க தள்ளி விடாதீங்க, இதை பார்த்துக்கிறாங்க, அவங்க இதை பார்த்துட்டு செய்யுங்க, எல்லாரும் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இந்த காலம் அப்படியான காலத்தில் இருக்கிறவங்களே அவங்க எப்படியாச்சும் அப்படின்னு அல்ல. இந்த காலத்தில் கம்மியான சபை பிள்ளைகள் வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அவரோடு கூட இருந்து வசனத்தை கேட்டவர்கள் கூட வசனம் புலப்படாதபடிக்கு இருக்கிறபடினால இந்த நாட்களிலே அநேக விதமான என்னது பிரசங்கங்களை கேட்கிறோம். இன்றைக்கு சபைகளுக்கு பிரசங்கத்தை விட பிரசனத்தை விட அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அநேக விதமான பிரசங்கங்கள் எல்லாம் வருகிறபடினாலே நமக்கு என்னது, நம்முடைய போதகர் கொடுக்கிற பிரசங்கம் தான் உங்களுக்கு என்னது, ஜீவன் உள்ளது. இதெல்லாம் பார்க்கலாம் சொல்ற நானும் வீட்டுலாம் ப்ரோக்ராம் பண்ணணும். அதனால ஜீவன் உள்ளது எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. இங்கே வந்து ஜீவனுள்ள மனுஷன் உங்களுக்காக விசாரித்து உங்களுக்காக பாடுபட்டு உங்களுக்காக பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த நாட்களில் கண்ணீர் ஊற்றி தெரிவிக்கிற ஒரு தேவ மனுஷன். நான் செய்த பெரிய ஒரு ஊழியம் ஒன்று, ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் நான் இருந்தேன். அப்போ அந்த ஊழியத்தில் நான் இருக்கிறேன். சில நேரங்களில் பாஸ்டருக்கு நான் சொல்லிட்டேன்னா பாஸ்டர் அதை தன்னுடைய ஊழியமாகவே செய்து கொண்டிருப்பாங்க. அவ்வளோ டெலிகேஷனாக அந்த நாட்களில் வந்து டெலிவிஷன் மூலம் வருகிற எல்லா குறிப்புகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுவாங்க. இப்படிதான் அநேக அந்த நாட்கள் ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் பேர் தான் டெலிவிஷனில் வந்தாங்க. விஜய் டிவி மூலம் புக்கிங்ஸில் அநேக பரிசுத்தவான்கள் மாத்திரம் தான் செய்து கொடுப்பார்கள். அப்படியே கொடுக்குற ஒரு வந்த பொழுது நான் அந்த வேலையை செய்த பொழுது அருமையான பாஸ்டரும் நானும் சேர்ந்து அதனால நான் அதிகமாக இந்த ஜெபம் அந்த நாட்களை ஜெபித்த ஜெபங்கள் இன்னைக்கு அது எங்களுக்கு வேணதாக இருக்கு. அந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க ஜெபம்னா இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு ஜெபித்த ஜெபம் அதுதான். அடுத்த நாள் நம்ம ஜெபிக்க வேணும். என்னது முடிவரையும் தான் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டியதான். சிலர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஜெபிக்க ஜெபம், அந்த காலம் அன்னைக்கு 10 வருஷத்துக்குள்ள சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு சமைக்க ஜெபிச்சுட்டு இருக்குமா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், வேதம் சொல்லுது. என்னது கிருபை எப்படி இருக்குதா, காலைதோறும் எது காலைதோறும் புதிதாக இருக்கிறது வேத சத்தியம். ஒவ்வொரு நாளும் அது எப்படி இருக்கு, நமக்கு புதிதாக இருக்கு. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுக்கு இந்த வேத சத்தியம் அவர்களுக்கு புலப்படவில்லை. தொடர்ந்து வாசிக்குமாறு பின்பு அவர்கள் எல்லாம் என்ன வந்தாங்க, பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. எழுப்பிட்டார், எழுப்பிட்டார், அடையாளத்தை மாற்றிட்டோம்.
ஆனா அவங்க யாரும் என்ன செய்யல, இயேசுவை என்ன செய்யல, பின்தொடரவில்லை. அவரை பார்க்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. வந்துட்டாரு, சொன்னது செஞ்சிட்டாரு, எப்பயாச்சும் வருவார், நம்மளே இல்லையா? அப்ப அந்த விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. அவைக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு சபையில எப்பொழுதுமே என்னது தேவ பிரசன்னம் இருக்குமா இருக்காது? எப்பொழுதுமே இருக்கணும். யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு போனா, இந்த ஊழியக்காரர் வந்து நல்ல பிரசனம் வந்துட்டு, அப்படி அல்ல. பிரசனமானது எப்பொழுது நமக்குள்ளதான் இருக்கும். இந்த ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு வராது. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து, அவன் நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? நீ அனல் மூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் அப்பதான் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன சொல்லலாம், மேற்கொள்ள முடியும். ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் அவன் யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ஜெபம் எப்படி இருக்கணும்? சமாதி ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதி ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உபரியாதி ஸ்திரீ யூதர்களை பார்த்து சொல்லவில்லை, சமாதி ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். வரும் காலங்களிலே ஆவியோடு உண்மையோடு துதிக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யூதர்களை பிரஜாதியாகி நம்மளை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். கண்களை தட்டி தேவர்கள் அவர்கள் செய்த ஒரு காரியம். நம்ம வந்து செய்யறோம்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு வாசிக்கமாக இப்பதான் முக்கியமான போயிட்டு வார்த்தை. அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. சில பேர் சபைக்கு வருவாங்க, பாஸ்டரை பார்ப்பாங்க, அப்படியே போயிருப்பாங்க. சில பேர் தான் என்ன செய்வாங்க, ஆராய்ந்து கொண்டிருப்பாங்க. சபைக்கு வர எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவனை சத்தியத்தை விரும்பி கேட்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி வருவாங்க. இதுக்கு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்தா என்ன கிடைக்கும், அப்படி கிடைக்கும் கிடைக்கும் இருப்பாங்களே ஒழிய அவன் கிடைக்கிறது என்னன்னு சொல்லி அறியாமல் வாங்க. இந்த ஸ்திரீ சாதாரண அதான் பாருங்க, அந்த வாரத்துக்கு முதல் நாள் காலையிலேயே வந்ததுக்கு நோக்கம் கொண்டு இருக்கிறதா சொல்லுங்க. இந்த மாலை வேலையில வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நாம இன்னைக்கெல்லாம் சந்தோஷமா வீட்டுல நல்லா என்னது பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆனது மக்கள் பிரியாணி, ஆட்டு பிரியாணி. சொல்லுங்க சொல்லுங்க, என்னமா சொல்லுங்க. மட்டன், சிக்கன், மட்டன் ரெண்டி சாப்பிட்டீங்களா? நிறைய வீடுகளில் சமைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, கேஸ் இல்லாமல் எல்லாம் கஷ்டமா இருக்கு. எப்படி அப்புறம் தூங்க வேண்டியவங்க நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான். இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, அந்த சத்தத்தை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கிறவங்க எனக்கு சந்தோஷமாக. நானே அந்த ஸ்திரீ மாத்திரம் என்ன செய்யறான், கல்லறை தோட்டத்திலே வந்து நின்று நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், நான் அழுது குழந்தை கொண்டே இருப்பேன் சொல்லுறான். அப்ப உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். வந்தோம் போனோம் இருக்காது. 10 பேர் வந்தாங்கன்னா அது 10 பேரோட வந்து போற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சொல்லி இந்த ஸ்திரீயானவளை பிடித்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்குள்ளே 7 விதமான பிசாசு பிடித்திருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வியாதி அந்த பிசாசிலிருந்து அவளை விடுவித்தபடியினாலே அந்த ஸ்திரீக்கு அவன் ஆண்டவர் மேல் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் என்ன செய்வாங்க, சபையும் விட்டு போயிடுவாங்க, ஆண்டவரையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்திரியோ வந்து எங்க நிக்கிறான், கல்லறை தோட்டத்தில் நிற்கிறான். ஒரு சபையில் அல்ல, ஒரு ஆலயத்தில் அல்ல, அவன் எங்க வந்து நிற்கிறான், அவன் கல்லறை தோட்டத்திலே என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகள் அழுது கொண்டே இருக்கிறான். வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். என்ன யோசிக்கிறான், ஒரு வந்த நோக்கம், வந்ததுக்கு என்ன இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கு. அம்மா இல்லை எல்லாரும் வந்தாங்க, நீங்க வந்தீங்களா, என்ன இருக்க வந்தீங்க, பேசுங்க, பார்க்க வந்தீங்களா, வரலையா, பார்க்க வந்திருக்கீங்க. அம்மா இல்லையா, அப்ப பேசி நமக்கு எப்படி இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறார். அதோட அந்த வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. அந்த சத்தம் தான் உங்களை என்ன செய்யும், உங்களுக்கு விடுதலை செய்யும். ஆகவே இந்த ஸ்ரீயானவர் என்ன செய்கிறார் வாசிக்கிறேன், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். பேதுரு காணவில்லை, சீசர்கள் காணவில்லை. கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு
என்ன செய்யப்படுவார்கள்? அவரை காண்பார்கள். ராமிக்கிறார். பேடி வந்தாலும் பார்த்தாரு, போயிட்டாரு. சீசர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்யவில்லை? வந்ததின் நோக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமை யோகு சொல்லுகிற பொழுது என்னது அப்படி சொல்லுகிறார்? நான் என்ன செய்வேன்? அவரை என் சொந்த கண்களாலே நான் காண வேண்டும், நான் காண்பேன் என்று சொல்லி அதுபோல இந்த ஸ்திரீ அந்த விசுவாச வார்த்தையை பிடித்துக் கொண்டு யோசிக்கிறார். வாசிக்கிறார். அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அங்கே பார்க்கிற கல்லறை தோட்டத்திலே தூதர்களுடைய சத்தத்தை கேட்கிறார். கல்லறை தோட்டத்தில் முதலாவது இயேசு இருக்கிற காரியங்களை குறித்து பார்த்த பொழுது கல்லறை தோட்டத்திலே அப்புறம் பிரயாசப்பட்டவனதான் என்ன நடக்கும்? காரியங்கள் வாய்க்கப்படும். மற்றவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், நம்பினார்கள், யூதர்கள் இயேசு எழுப்பிட்டார், போயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் ஒரு அடையாளத்தை கண்டார்கள். இவள் அடையாளத்தின் மேல் ஒரு அடையாளத்தை காண வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். நம்ம வேலையில் வந்திருக்கிற நீங்களும் எல்லாரும் சொன்ன அடையாளத்தால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்கள் வாழ்க்கையிலே இயேசு யார் என்பதை சந்திக்க வேண்டும். அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருக பிடித்துக் கொள்ளலாம். அப்ப அவளுக்கு ஏன் அந்த நம்பிக்கைன்னு கேட்டால், அந்த 7 விதமான பேய் பிடித்திருந்த பொழுது அவள் பட்ட பாடுகள், வேதனைகள் அவளுக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது. இந்த இயேசு கிறிஸ்து நாமே உயிர்த்தெல்லாம் விட்டார், மீண்டும் நான் இந்த இருளுக்குள்ளான பாவத்துக்களை போயிடுவேன், என்னை காப்பாற்ற ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவள் அந்த கல்லறை தோட்டத்தில் இயேசுவை தேடுகிறார். கரங்களை தட்டி இயேசுவை விட்டு நம்ம விலகி போகிற பொழுது ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை வந்திருக்குமானால் அந்த பிரச்சனை போய் நமக்கு 7 பிரச்சனை வர முடியாது சொல்லி சிலருக்கு பேய் பிசாசுடைய பிடிகள் இருந்து அது போயிட்டு என்ன செய்யுமா? அது என்ன செய்யுமா? ஒரு பேய் பிடிச்சு என்ன செய்யுமா? 7 பேரை கூட்டிட்டு வரணும். பில்டிங் அங்கே போய் நல்லா தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா? நம்ம வீட்டெல்லாம் பார்க்க போவோம், கொஞ்சம் மாதத்துக்கு கிச்சனை போய் பார்ப்போம், அதை போய் பார்ப்போம், எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோம், அங்கே தான் வாடகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முன்னிலைமையை பார்க்கணும். அப்படி பின்னலைமை என்ன ஆயிடுமா? அதனால இவருக்கு ஒரு பயம் உண்டாகி விட்டது. இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதாச்சும் நடக்கும் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். அவருக்கு என்னது? பதட்டம். அந்த பதட்டத்தை என்ன செய்யறாங்க? யோசிச்சு பார்க்கிறேன். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரம் ஏதோ ஒரு மாதிரி வாரம், எந்த ஒரு விஷயமே இல்லாம வாரம், அப்படி அனுப்பி இருக்கக்கூடாது. வருகிற நேரம் நீங்க என்னத்தை தேடி வரணும்? வார்த்தையை தேடி வரணும். அதுதான் மிக முக்கியம். வார்த்தையை தேடி வந்தாதான் வார்த்தைகளோட பேசும். நம்ம முடியல சில நேரத்தில் பாசலுக்கு என்ன பாசனம் மேலே ஏசிட்டாங்க போயிருக்கு. அதனால பாசலுக்கு கோபம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியுமா? அப்படிமா அமர்வீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாம் அப்படி இல்லை. பாசல் என்னோட அனுபவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்க ரொம்ப பார்த்துறாங்க. பார்த்து ஆமாம் எலெக்ஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். இவர்களை சொல்லி பின்னதாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டார். ஆனாலும் அவருக்கு என்ன இல்லை? மாறிட்டிருக்கிறார். சில நேரங்கள் ஆண்டவர் சில காரியங்களை செய்யறது நமக்கு அது புரியாததாக இருக்கும். அடுத்த வசனம் பார்த்து நான் இப்ப என்ன செய்யறான்? அவர் பிரயாசப்பட்டபடினால் சொல்லுங்கள், பிரயாசப்பட்டபடினால் சொல்லுங்க, அவரை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் என்னோடு பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவோடு பேசவில்லை, யோவானோடு பேசவில்லை, சீசரோடு பேசவில்லை. சாதாரண விசுவாச பெண்ணாகிய ஒரு பெண்ணிடத்திலே இயேசு பேசுகிறார். அப்ப நீங்க பெண்கள் அழுது கையிருந்தா என்ன செய்யலாம்? சப்பாத்தி மாதிரி தட்டணும். அம்மாவே நான் சகோதரரை கோச்சு கொண்டாங்க. அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். ஆனா இந்த ஸ்திரீ என்ன செய்யல? வந்தால் பார்த்தால் என்ன செய்யல? பார்த்து விட்டே போகணும்.
அவங்க வந்து என்ன செய்யணும்? சபைக்கு வந்தா என்ன செய்யணும்? அவரை பார்த்துட்டு தான் போகணும். இங்க வந்துட்டு சும்மா அங்கே உட்காந்துட்டு ஏதோ வீட்டுக்கு சில பேர் அப்படிதான் வாங்க, நீங்க போங்க நான் வரேன் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு நேரத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. நீங்க பார்க்க வேண்டியது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே வாசிக்கிறேன், பார்த்து முதலாவது வார்த்தை ஏன் அழுகிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது கேட்கிற காரியம் ஏன் அழுகிறார்? இந்த மாலை வேலையும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்மை அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்திருந்தால்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் தான் உயிர்த்து எழுந்துட்டேன், அதுக்கு பிறகு நீ அழுகிறார். விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம்! அந்த விசுவாசத்தை பேதுருவை காணவில்லை, யோவானிடத்திலே காணவில்லை, சீசனிடத்திலே காணவில்லை. 3.5 வருஷம் இன்னோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்படி பதப்பதைக்கவில்லை, ஓடி வந்தார்கள், பார்த்தார்கள், ஒரு நம்பிக்கையிலே போனார்கள். ஆனால் நீயோ நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்தபடினால் நான் உனக்கு வெளிப்படுகிறேன் என்று சொன்னேன். நம்பிக்கை சாதாரண ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை முழு நம்பிக்கையாக இருந்தால் அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அத்தனை வருஷங்கள் தான். ஆனால் எழுது சுகம் பெற்ற ஒரு விசுவாசம், சுகம் பெறுகிற ஒரு சபையா இருக்கும், போற ஒரு சபையா இருக்கும். சுகம் பெற்ற சபையில் சின்ன சபையா இருக்கும், சுகம் பெற்ற பிறகு பெரிய சபைக்கு காரணம் போவாங்க. பெரிய சபையில போயிட்டு உட்காந்து போனீங்க, எங்க போறது? அங்கே ஏசி இல்லை, தலைக்கு மேலே பேன் சொல்லிட்டு பரமா இருக்கு, பேன் தலையில் விழுந்துருமோ சொல்லிட்டு ஏற்கனவே தலையில் நிறைய பேன் வேற இருக்கு, இது வேற விழுந்துருங்க, எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அவன் இல்லையா? ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? என்னை விடுவித்தவர் 7 பிசாசுகள் மூலம் அவன் பட்ட பாடுகள் என்னை விடுவித்து எனக்கு ஒரு சுக வாழ்க்கை கொடுத்தவரை நான் காண வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டபடினாலே அந்த அன்பின் நிமித்தம் இயேசு இறங்கி வந்து முதல் தரிசனம் ஒரு பெண்ணுக்கு கிராமத்தில், ஒரு சாதாரண பெண். அவன் அந்த பெண்ணு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், புறக்கணிக்கப்பட்ட பெண்ணு, எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண். ஆனால் புறக்கணிக்கப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்டிருந்தாலும் நீங்கள் நம்புகிற இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் என்ன செய்வார்? முதல் என்ன செய்வாரு? புறத்தியார் மாதிரி தெரியாத மாதிரிக்கு அப்படியே அப்படின்னு அதுக்கு சரியே இந்த சட்டத்தை கேட்டோன்னே அவருக்கு ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறார். தோட்டக்காரர் போல இருக்கு, தோட்டக்காரரை போல தான் நாங்கள் அங்கே வெளிப்படுகிறார். அந்த காரியங்களும் இப்போ பேசணும்னா டைம் இருக்காது. ஸோ அதனால நான் சீக்கிரமாக நான் பிடிக்க விரும்புகிறேன். ஆகவே வாசிக்க மகள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். எல்லா இடத்திலும் சொல்றாரு. கண்டிப்பா பிள்ளை ஸ்கூல் விட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டே என்ன செய்வீங்க? ரோட்ல போறவங்க வரவங்க என்ன கேட்டீங்க? பிள்ளை கண்டிங்களா, சித்தப்பா கண்டிங்களா, மக்கள் கண்டிங்களா, அது மாதிரி இவர் என்ன செய்யலாம்? காண்கிறவர்கள் எல்லா இடத்துலையும் என்ன கேட்கிறான்? இயேசுவை கண்டிக்கலாம், இயேசுவை கண்டிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த ஸ்திரீ என்ன செய்யலாம்? அந்த இயேசுவை பிரியமாக இருக்கிறார். அந்த செய்த நன்மையை நினைத்து அவர் நாம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். நாமைக்குரிய சபைக்கு வருகிற நாம இன்னைக்கு எல்லாம் லேட்டஸ்ட் பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடணும், லைட் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். அவன் நம்ம இல்லையா? அவைக்குரிய சபைகள் இன்னைக்கு என்ன ஆயிட்டு? டான்ஸ் ஆடுறது அழுது புலம்புகிற சபைகள் இருக்கு. ஆமே, அதனாலதான் அன்றைக்கு சபைகளுக்கு இன்றைக்கு சபைக்காக இன்றைக்கு மாற்ற வேண்டும். ஆமே, ஆகிய வாசிக்க அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். சொல்றாங்க. ஆமே, ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாதிரி இருக்குது. குரலை கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் சரி இருந்தா என்ன செய்யுங்க? நான் அவரை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்வேன், என்ன செய்யணும்? ஏன்னா நாட்களில் பெண்கள் தான் என்ன செய்வாங்க? மதித்த சடலங்களுக்கு அவர்கள் அந்த எண்ணெய் பூசி அதை அடக்கம் பண்ணுவார்கள். யூத வரப்படி அவர் சொல்லுகிறார், இயேசுவை அவருக்கு ஏதாவது எனக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதான் மிக முக்கியம். சபைக்கு வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அவர் நன்மை செய்கிறவர்களால் சுற்றி தெரிந்தபடினால் அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம நன்மையை பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசம் இல்லாதவர்களும் எப்படி இருக்கிறோம்? பெற்றுக்கொண்டவங்க அப்படியே இருக்கிறபடி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட வேண்டும். ஆமாம், ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கென்று நாங்கள் என்ன செய்யணும்? ஏதாச்சும் கொடுக்க பிரயாசப்பட வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.
ரூபாய் கிடைச்சிச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு ரூபாய் தூக்கி என்ன செய்யணும்? காணாம போச்சு. ஒரு ரூபாய் என்ன செஞ்சு உட்காந்து ஒரு ரூபாய் என்ன செய்யணும்? காணாம போச்சுன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரை கழித்து வைக்கணும். வராமிட்டு அப்படி வைக்கிற பொழுது அது என்ன செய்யணும்? அது 1, 2, 3, 4 ஆகியது. இப்போ 10 ரூபா ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு 20 ரூபா வருது. சரியா? 30 ரூபா கொடுக்குறீங்க, எவ்வளோ வரும்? என்னமா? இதுதான் நம்ம கணக்கு. நம்ம அப்படியே போடுவோம். நம்ம ஆண்டவர் 60, 30 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அதுக்காக இங்கே வந்து 30 கொடுத்து எங்கே மாசம் 30 போட்டீங்க அப்படிங்க. நம்முடைய மன விருப்பத்தை கண்டு அவர் என்ன செய்வார்? அவர் கொடுக்கிறவர். அதனால நம்முடைய கணக்குப்படி ஆண்டவர் கணக்கு பார்க்கக்கூடாது. 100 ரூபா கொடுத்தா நமக்கு 200 ரூபா கிடைக்கும், 200 ரூபாய் கொடுத்தா 400 ரூபா கிடைக்கும், 400 ரூபா கொடுத்தா அந்த கணக்கு மனுஷ கணக்கு. நம்ம ஆண்டவர் கணக்கு அப்படி மல்டிப்ளை சொல்லுங்க. மல்டிப்ளை. நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் 100 ரூபாய் கொடுப்பாரு, 1000 ரூபாய் கொடுப்பாரு, 1 லட்சம் கொடுப்பாரு. ஆனால் நமக்கு பணம் வேணும். பணத்தினால அநேக பிரச்சனை இருக்கிறது. கொஞ்சம் தான் சரி. என்னது கூடோ கொஞ்சம் கொடுத்துட்டு சமாதானம் இருக்கணும். கடன் வாங்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. நம்ம இல்லையா? அதான் கற்றுக் வேணும். நீ இன்னும் வேணும் சொல்லுகிறது, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லுது? அநேகருக்கு இன்னைக்கு அநேகருக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம வீட்டுக்கு வீட்டு மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல ஹலோ அப்படியெல்லாம் இருக்குது. வேர்ல்டு தனித்தனியாக கை வச்சுன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிப்பேன். ஆனாலும் என்னது சொல்வதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்குற பாசு அமைதியில் எல்லா உலகத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க? வேர்ல்டே என்னது? இந்தியாவே கடன் வாங்க நான் வாங்கினேன். நமக்கு அப்படி அப்படிங்கிறேன். இயேசு அவரை நோக்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்பொழுது இயேசு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். முன்பு அவர் நினைத்தபடி ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் ஒரு வேலைக்காரன், ஒரு என்ன தோட்டக்காரனை போல வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினதுக்காக என்னது வெளிப்படுத்தின்னு சொல்றாரு? மரியாதையே என்று சொல்லிக்கொள்வார். இந்த மாலை வேலையில் வந்திருக்க உங்கள் பேரை, உங்களுடைய ஊரை, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கற்று ஆகவே மரியாதையே என்று கூப்பிட்டு அவளுக்கு எப்படி இருந்திருக்கு? இந்த சத்தம் எத்தனை முறை கூப்பிட்டு 10 பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படிதான் இருந்தார். இந்த பூமியில் எப்படி இருந்தாரு? 33 வருஷங்கள் என்ன ஊழியம் சொல்லி எப்படி இருந்திருப்பாரு? சபையில் எப்படி மக்களை பார்த்து எப்படி பேசியிருப்பாரு? எப்படி பேசியிருப்பாரு? அது பாஸ்டர் அவர் இஸ் தி கூல், இஸ் a young man. அழகா பேசியிருப்பாரு. பேர் என்னமா? அபி அவரையோ அப்படிதான் கேட்போம். அபி 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 அவரையோ அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா அதனால தான் அவர் கண்டோம் ஜனங்கள் அப்படி ஓடுறாங்க. வரிசை சதிசேர்கள் வந்து அப்படியே நிற்பாங்க. நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் டாக்டர் அப்படின்னு இப்படி நிற்பாங்க. ஆனால் இயேசுக்கு எந்த பட்டமுமே இல்லை. வராமின்னு சொல்லுங்க. அவர் எல்லாரையும் பார்க்கிற பொழுது அன்பாய் பேசுகிறார். விசாரித்திருப்பார். அதனாலதான் நம்ம வாலிப பசங்க அவர் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு விடுதலை உண்டாகுகிறார். இன்னைக்கு ஊழியக்காரனாக அப்பதான் உங்களுக்கு பேச்சு சொல்ல பிடிக்கிறாங்க. ஆகவே அப்ப அவர்கள் இருந்த அன்பு தான் அவரை என்ன செய்து கல்லறைக்குள் நின்று அவரை காணும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறது. வாசி நான் முடிச்சுட்டேன். திரும்பி பார்த்து ரபுனி போதகரே அப்படியே பயங்கர ஒரு சந்தோஷம் ராமிச்சர். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நான் நினைத்தது என் வாழ்க்கையில் ராத்திரி வேலையிலே நிறைவேறுகிறது. சொல்லு, நான் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னா அதை கற்று அறிந்திருக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். அப்படி 4 வேலைகளை என்ன செய்தால் அந்த ஸ்திரீயானவர்கள் கல்லறை தொட்டிக்கு போகணும். அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? மறித்திருந்து சரீரமாக இருந்தால் அந்த சரீரத்தை நான் கொண்டு போகிறேன், அதை நான் யூத முறைப்படி நான் அடக்கம் உயிரோடு இருந்தால் என்ன செய்கிறேன்? அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? உயிர்த்தெழுந்தவர். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். சந்தோஷமாக இருக்கிறோம். ஆராதிக்கிறோம். எல்லா ஆராதனைகளிலும் அப்படியே சில காரியங்கள் பாரம்பரியமான காரியங்கள் இருந்தாலும் அது நல்லது.
பல இடங்களில் செய்யறது காரியம். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியணும், ஆண்டவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லி வாசிக்கும். இயேசு அவரை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ சகோதரனிடத்திற்கு போய், நான் சகோதரத்துக்கு போவோம், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இயேசுவை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திலே ஏறி போகலை. நீ என் சகோதரனிடத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார் உங்களை பார்த்து சகோதரனே சகோதரி. நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு என்னது, அவர் பிதா, இயேசு நமக்கு சகோதரன். நம்மளும் அவர் சொல்லுகிறாங்க, தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு போய் சொல்லல, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார் என்ன செய்யணும், சகோதரர். நமக்கு சாவிக்குரிய சபைக்கு வருகிற நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சபையில இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும், சகோதரத்துவமா இருக்கும். இந்த சபைகளுக்கு வருகிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே ஒருத்தர் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கணும், சகோதரத்துவமாய் பழக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது ஆவிக்குரிய சபை. அதுதான் பிசாசம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏதாச்சும் சொல்லி சபைக்குள்ளே ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். ஆகவேதான் சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், குறை பேசாதபடி, மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதபடி, மற்றவங்களை குறித்து எரிச்சல் பாராட்டாதபடிக்கு அவங்களை ஏசுற நேரம் உங்களுக்கு தெரியும், என்ன யாரும் ஏசுனா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஒரு அடிக்கணும்னா நமக்கு வலிக்குமே வந்து நான் அப்படிங்கிறது அந்த சகோதரத்தை போய் வீட்டில் தேச என்ன சொல்லுகிறான், சகோதர வாசிங்களா படிக்கிறேன் அதே வாசிங்க. இயேசு அவரை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் என்ன வாசிங்க, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதா. அவன் வீட்டிலிருந்து இயேசு சொல்லுகிறார் என்னது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறார். என் பிதா உங்கள் பிதா, உங்கள் பிதா என்னுடைய பிதா. நாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிதா இருக்கிறார். உதாரணம் அந்த பிதா நம்ம என்ன செய்யலாம், மரித்தால் நம்ம வீடு எழுப்புகிறவராக இருக்கிறார். அப்போ அவருக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். ஸ்ரீ என்ன நம்ம யூத ஸ்ரீயான்னு தெரியல, இல்லை பிரஜாதி ஸ்ரீயான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், சகோதரத்துவமாக இருக்கணும். ஊரு அந்த ஒரு காரணங்களா, இந்த ஒரு காரணங்களா, அந்த வியாதியம் இந்த வியாதியம் சொல்லி நம்ம என்ன சொல்லக்கூடாது, பிரிவினைகள் நம்ம கூட இருக்கவே கூடாது. சரியா? என் தேவன் உங்கள் தேவன் சொல்லுங்க, என்னுடைய தேவன் உங்கள் தேவன் ஆண்டவர் சொல்லுங்க. அப்படின்னா என்னது, நான் எப்படி தேவனிடத்தில் பேசுவேனோ அதே போல நீங்களும் தேவனிடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஜெபிக்கிற பொழுது நான் என்ன செய்யறார், இயேசு அவருடைய வலது பார்சத்தில் இருந்து என்ன செய்யறார், பிதாவிடத்துல நான் பரிந்து பேசுகிறேன். உங்களுக்காக பரிசுத்த ஆவியான என்ன சில பெருமூச்சுகளோடு விண்ணப்பிக்கிற பொழுது அது என்னது, அப்ப அந்த திருத்துவ தெய்வத்துடைய வழிபாட்டில் இங்கே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிதா நான் இருக்கிறேன். அவருக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது நடக்கும். அப்படிதான் அவரை என்னெல்லாம் மாதிரிலாம் நேசிக்கிறார், அது போல நம்மளையும் அப்ப நமக்குள்ள என்ன இல்லை, நமக்கும் ஆண்டவருக்கும் தூரம் அல்ல, நமக்கும் அவருக்கு என்ன இருக்கு, அவங்க தூர சொந்தக்காரவங்க. எந்த வழியில் சொந்தக்காரங்க, அவங்க திட்டமா வழியில் சொந்தக்காரவங்க இருக்குங்க, சின்னமா வழியில் சொந்தக்காரவங்க அப்படின்னு இயேசுக்கு நமக்கு அப்படி இல்லை. இரத்த சம்பந்தப்பட்டவர் நமக்கெல்லாம் ஒரு பிளட்னு வேண்டது ரிலேஷன்ஷிப், ஒரு இரத்தத்தினால் கருவப்பட்டு மீட்கப்பட்டபடினாலே நாங்கள் அவர் என்னது, அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அதனால தான் சொல்ல போய் சொல்லுங்க, சகோதரத்தை சொல்லுங்க, சகோதரத்தை போய் சொல்லுங்க. நான் வாசிக்க படிக்கிறேன். தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். சொல்றோம், எப்படி போய் சொல்லி இருப்பாங்க. எப்படி அவர்கள் ஓடி வந்து திரும்பி போனார்களே, இப்ப இவர் என்ன வந்தீங்க பேசுறேன்னா, இப்போ யாரு எல்லாம் வந்தீங்க ஓடிங்க எல்லாம் பார்த்தீங்க, நான் கண்டதை நீங்க காணல. அப்ப உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது, உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? யூதர்களா இருந்தனால அவங்க விசுவாசம் என்ன இருந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுக்கு அடையாளம் இருக்குது. இந்த ஸ்திரீ அடையாளத்தை மட்டும் பார்க்கவில்லை, அந்த அடையாளத்துக்குரிய இயேசுவை பார்க்க முற்பட்டார். அப்ப நாம் பார்க்க முற்படுகிற பொழுது அவர் வெளிப்படுது.
பார்க்க முற்படாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வரக்கூடாது. சபைகளுக்கு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சிஸ்டர் தான் கூட்டிட்டு வந்தாங்க, அதனால நம்ம சபையில் உட்காந்து என்ன பேசுறாங்க என்னன்னு தெரியல, வந்துட்டே இருக்கு, ஏதாச்சும் நடக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சபைக்கு வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கரங்களை தட்டி தேவனை நன்றி வார்த்தை நடுக்கிறாய் என்று சொல்லி ஆமென் சொன்னார். இரண்டாவது சொல்லுகிறாங்க மரியாதையை அவருடைய கசப்பான ஒரு வாழ்க்கையை என்ன செய்தார்? மதுரமாக மாற்றினார். மரியாதை சொன்னார் கசப்பு, அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்? மதுரமாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருந்தால் இந்த மாத வேலையிலே அதை ஆண்டவர் என்ன மாற்றுகிறார்? மதுரமாக மாற்றுகிறார். சொன்ன வாழ்க்கையில் ஒரு வகையில் வெளியில் சிரிப்பீங்க, சந்தோஷப்பீங்க. அந்த உள்ளுக்கு இருக்கிற கவலைகள் அப்படியே இருதயத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கும். ஆமாம், இன்றைக்கு அதில் ஆண்டவர் சொல்லுகிறாங்க அவரை பேர் சொல்லி அழைத்தவர். அவர் அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஓடி விட்டு சொல்லுகிறோம் பெற்றோர்கள் சொன்ன பேசுகிற பைபிள் அங்கே போராடி அங்கே சொல்றாரு குழப்பமானவன் எனது பிரசனமாக இருக்கு, கள்ள போதனையமோ தெரியல, அவர் அண்ணன் இறந்து வருவான் ஆண்கள்ங்கிறாங்க அப்படின்னு நல்ல சந்தோஷத்துல நம்ம இப்போ பிள்ளைகளாம் அப்படிதானே. அந்த காலத்துல உறவுகள் என்னது? இது தாத்தா, இது பாட்டி, இது அம்மா, இது அப்பா, இது சித்தப்பா, சித்தி. இப்ப எவ்ரிபடி சே அங்கிள் ஆண்டி. யாரை பார்த்தாலும் ஆண்டி, யாரை பார்த்தாலும் அங்கிள் பொங்கல் வடை. அப்ப வேற என்னது என்ன சொல்றாங்க? என்னது நிறைய நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துருவாங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் பாஸ் ஆகி வந்தோன்னு என்ன செய்யுங்க? வீட்டுக்கு வர வேகத்துக்கு என்ன செய்யுங்க? அம்மா பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு என்ன நான் செய்ய அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா இல்லையா? அது போல ஒரு அப்படி பார்க்கணும். அப்படிதான் சபைக்கு வந்துட்டு போற நேரம் முக்கால ஒத்திட்டு அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு போற மாதிரி போகக்கூடாது. இங்கேருந்து போறதுன்னு என்ன செய்யணும்? இயேசுவை நான் தரிசித்தேன், வசனத்தை கேட்டேன், என்னோட பேசினான் ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இந்த டெய்லி துணியை போட்டு டெய்லி போடுறது என்னமோ காணாம போனோம், இது தேடிட்டு போற மாதிரி. எப்படி இருக்கக்கூடாது? நம்ம எப்பொழுதுமே எப்படி நடக்கணும்? கம்பீரமா கம்பீரம் நடக்கணுமா? அப்படி நல்லா அப்படிதான் நடக்கணும். ராமின் சொல்றோம் போறது கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்றோம். நம்ம அப்படியா? அதனால சொல்றாங்க. அப்ப அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு சொல்றாரு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயந்து போயிருக்காங்க. என்ன பயம்? இயேசுவை சிலுவையில் அடைந்தபடியே நம்மளே என்ன செய்வாங்க? சிலுவையில் அடைவாங்க சொல்லி எல்லாம் பயந்து கதவுலாம் கதவு தற்ற நேரமே சில பேருக்கு ஆட்டத்தை வந்துடும். நம்ம வீடு அப்படி பயந்து போயிருக்கிறாங்க. இப்ப பயந்து போயிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போய் கதவு தட்டா திறக்கவே மாட்டாங்க. அதனால என்ன செய்கிறாரு? கதவு திறக்கப்படவில்லை, இருதயம் திறக்கப்படவில்லையா? ஆனால் இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். அவர் அதிகாரம் உள்ளவராக உன் இருதயத்தை தட்டி திறந்து உணர்ந்த வருகிறவர் அல்ல. இவன் இருதயத்தை மூடி வைத்திருந்தாலும் கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அறியாத காலத்துல எப்படியோ வாழ்ந்தோம். அப்படியெல்லாம் வாழ்ந்த என்னுடைய இருதயத்தில் இயேசு எனக்கு சம்மதமே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறான இறங்கி வர சொல்லு அப்படின்னு சொல்லு. அப்படி தர்க்கம் பற்றி கிறிஸ்தவருக்கு விரோதமாக பவுலை போல எழும்பினவரை கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். மரண வேலையிலே சந்தித்தார். மரித்து போனேன், ஆனால் ஆண்டவர் நிகழ்ச்சியோடு நினைத்திருக்கிறார். கடனை பற்றி மனிதனுக்கு சொல்லுவோ நான் மதித்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிகழ்ச்சியோடு வைத்திருக்கிறேன். நான் பிரசித்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வந்து சொல்கிறேன், உங்களுக்கு என்னது? பயப்படாதீங்க. என்னது? நான் வந்துட்டேன். வீட்டுக்கு இருந்தீங்க. என்னது? நீங்க இங்க இருக்கிறீங்க, வீடு கூட்டி இருக்கு, வீட்டுல அப்படி நம்பி போங்க. நம்பவே இல்லையா? சகை வீட்டுக்கு ஆண்டவர் போறார். சகை பயப்படுறான். போறோம். அப்போ பயந்து போயிட்டு முழங்கால் போட்டு வாசலுமே ஆண்டவரே என்ன பாவத்துக்கு தான் எல்லா பாவத்தையும் செய்யுங்க, அவன் எல்லாமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. இவன் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப நம்ம தான் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அவசியம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு
கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பயத்திலே சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்ன இருக்கு? பயம் இருக்கு. அவன் வந்துட்டாரு, ஆற்றாரு. ஆனால் என்னது? உள்ளுக்குள்ள ஒரு பயம். இவர் வந்துட்டாரு, போராட்டம் வந்ததே போயிட்டு வந்தார், போயிட்டு போயிடுவார். ஏன்னா கதவு தட்டி திறந்து வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு இவர் எப்படி வந்தாரு? கதவு திறக்கப்படாது. ஆனா என்ன ஆயிட்டாரு? அவர் மத்தியிலே வருகிறார். ஆமா இல்லையா? அவர்களுக்கு பயம். அடுத்த வருஷம் வருகிறேன். மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. முதல்வர் அவங்க என்ன செய்யறாங்க? சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்ன இல்லை? அந்த பயம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அந்த பயம் போகுது. ராமின் சொல்லு. பயத்தின் மிகுதியிலே சந்தோஷத்துல அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், இந்த சிரிப்பும் இந்த சமாதானம் என்னது? நிரந்தரம் அல்ல என்பதை அவர் அறிந்தபடினால் மீண்டும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் உங்களுக்கு சமாதானம். அப்ப நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறதை அவர் அறிந்தபடினாலே அவர் என்ன செய்யலாம்? மீண்டும் உங்களுக்கு சமாதானமா? பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப அடுத்து என்னது? நீங்க என்ன வீட்டில் இயேசுவை பார்த்துட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்? நீங்கெல்லாம் என்ன செய்யணும்? அவர் அனுப்புகிறார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதான் என்ன செய்யறாங்க? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன். கரங்களை தட்டி தேவனை என்ன செய்யறாரு? இப்ப உங்களை அனுப்புகிறார்கள். முதல்ல சொன்னார் சகோதரத்துவம் சொன்னார்களே, இப்ப என்ன செய்யறாரு? என்னை பிதா எப்படி அனுப்புனாரோ அதே போல என்னது? நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட ரட்சிக்கப்பட. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? வாசிக்க முடிகிறேன். எவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவரை ஊதி அடுத்து ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிறது என்னது? பரிசுத்த ஆவி. நான் போவது நல்லது, எனக்கு பிறகு வருகிறவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? கேட்டவனாகிய ஆவி பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியான நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியான இல்லாமல் நம்ம சபையில என்னதான் சத்தியை கேட்டாலும் ஒண்ணுமே இருக்காது. சும்மா கப்புன்னு தான் இருக்கும். முட்டையில வெள்ளக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அப்ப முதலாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்துக்கு அபிஷேகம் பெற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியை கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? ஆமீன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல என்னது? சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேல் கைகளை வைத்த பொழுது பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும். இந்த நாட்களில் ஊழியம் செய்ய கூட பிரச்சனையாக இருக்குது. மாம்சத்தில் ஊழியங்கள் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? திடப்பட முடியும். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடித்து இருக்க விரும்புகிறேன். கடைசியா எவர்களுடைய பாவங்களை இப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க என்னது? ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிள்ளைகளாய் மாறிட்டீங்க. சரியா? இப்ப உங்க உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? பழைய உறவுகள். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன ஆயிட்டீங்க? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கிறீங்க? இப்ப வாசிங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு சபைக்கு அந்த பழைய கோபம், நான் செத்தாலும் உங்களை பார்க்க, நீ செத்துட்டு அப்புறம் இங்கே பார்க்க கூடாது, நான் செத்தாலும் பார்க்க மாட்டேன்னு, வீட்டுக்கு வரவே மாட்டேன், அதெல்லாம் இருக்க எங்கே இருக்கக்கூடாது? ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துவது போல கிறிஸ்து நமக்கு என்ன செய்யலாம்? அவன் சிலுவையில் கடைசியாக என்ன சொல்ற? இவர்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு குரோதங்கள் இருக்காது. சபைக்குள்ளே விரோதங்கள் இருக்காது. அவன் மேன்மை கீழ்மை இப்படியான காரியங்கள் எதுவுமே எல்லாம் எப்படி இருக்கும்? அதனை திருவிருந்தல் எல்லாரும் என்ன செய்யறோம்? ஒரே பானம் எடுக்கிறோம். ஆமா இல்லையா? அதுல சில பேர் என்ன செய்வாங்க? சில பேர் எப்படி இருப்பாங்க? சில சபைகளை பார்த்துட்டு கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, என்ன குடிக்கிறீங்க? வாய் வச்சு குடிச்சா அவங்களுக்கு கூட கேன்சர் எனக்கு வரும். ஆனால் அது எது? அதுதான் ஏசு ரத்தம் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ உங்க நம்பிக்கை எங்கே இருக்கு? ஏசு ரத்தத்தில் என்ன இருக்கான்? கேன்சர் இருக்கும். அதை நான் குடிச்சேன்னா எனக்கு கேன்சர் வரும். நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆண்டவராக அவனுக்கு கொடுக்குறோம். அதனால சொல்கிறேன், சபைக்குள்ளே
பாதுகாக்கிறார். ஒருவரை மன்னிக்க வேண்டும் சொன்னா எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை மரணத்திலே சொன்னார் இவர்களை மன்னிக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்கள் அவங்க சொல்ற நீங்கள் எல்லாரும் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒரு பரிசுத்த ஆவியை தருகிறேன். மாமிசத்திலே நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, அந்த தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. ஆவியில இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தேவராஜ்யத்தை கட்ட முடியும். நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது அவன் அந்த ஸ்திரியை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். இரண்டாவது என்னது மரியாதை என்று கூப்பிட்டார். மூன்றாவது என்ன சொன்னார், சமாதானத்தை சொன்னார். நாலாவது அவர் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றி நீங்கள் போய் என்ன செய்ய உலகம் எங்கும் போய் நான் உயிர் திறந்திருக்கிறது பறை சாப்பிட்டு செய்வோம். மரியாதை போல இயேசுவை சந்தித்து போக வேண்டும். உன்னை சந்திக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அவருடைய பிரயாசை, அவர் மற்ற பிரயாசை நீ போகவில்லை. என் மகனே, என் மகனே, நீ பட்ட பிரயாசை நீ போகாது. இன்றைக்கு நீ தரிசிக்கிற ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் செல்லாது, காலம் செல்லாது. அவனுக்கு ஒரு ஆத்துமாக்களை வெற்றி வருவாங்க. உண்மையில் ஒரு விசேஷ அபிஷேகம், அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு சகோதரிகள் மேலும், ஒவ்வொரு சகோதரர்கள் மேலும் ஆகிய பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்தில் அனைவருக்கும் ஆகிய நீங்கள் பெற்றுக்கொண்டாவி நீங்கள் ஆகிய பெறாதவர்கள் அல்ல. நீங்கள் ராத்திரி வேலையில உங்கள் ஆவின் அபிஷேகத்தை அனுபவித்துங்கள், அனுபவித்து சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடி பிரச்சனைகள், வியாதிகள், சங்கடங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. என் ஜனங்களை பிடித்திருக்கிற எல்லா இதுவும் விலகட்டும். இந்த பகுதியில் இருக்கிற கணங்களுக்கு ஒரு மன திரும்புதல் வரட்டும். இந்த கூட்டங்கள் வைத்ததற்கு ஒரு முகாந்திரம், இந்த கூட்டம் வைத்ததற்கு ஒரு முகாந்திரம். ஆண்டவரே ஒரு நோக்கம். இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் சபைக்கு வரப்போகிறார்கள். இதற்கு அனுபவங்கள் இந்த கொண்ட பிரயாசைக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஊழியக்காரனாய் சொல்கிறேன். Open the door.
கண்ணீர் வருவது அழுங்க, உன்னையோட கண்ணீர் முடிகிறது. வேதனை உள்ளவர்கள் வேதனை இருக்கிற இடத்திலே கையினை வைத்துக் கொள்ளுங்கள். நீர் இந்த நேர்மத்தை இயேசுவை தொடுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை தளத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் சுற்றிருக்கிற ஜனங்களுக்காக இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. வீடுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக, வீடுகள் திறக்கப்படுவதாக. வரும் காலங்களில் எண்ணிக்கை கடங்காத ஜனக்கூட்டத்தை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று அப்பா உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதற்கு எண்ணுவதற்கு மேலான காரியத்தை செய்கிறவரே, இந்த இடம் நிரப்பப்பட வெளிப்படுத்தினார். மணவாளனாகி கிறிஸ்து மணவாட்டியாகி சபையை சந்தித்தார். அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் இயேசு அந்த சபையை ஆமே புறமே தள்ளுவதில்லை. எல்லாரும் புறமே தள்ளியிருந்த பொழுது அவளுக்கு ஆண்டவர் இலக்கம் காட்டி தன்னை வெளிப்படுத்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன், Jesus is alive. அவருக்கு இவரோடு இருக்கிறார். நல்ல தகவல் பிரசனத்துக்காக நன்றி, ஜனங்களை தொட்டதுக்காக சபையை விஸ்தாரப்படுத்துவதற்கு நன்றி, மேற்காத்து மக்களை கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுவோம். தேவத்தர கூட இருக்கட்டும். நாமத்தை நான் துதிக்கிறோம்.